Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற இந்த கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா மோஷன் இன் பிளேன் அப்படின்னு ரெலவெண்ட்டாக கேட்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும்ப்பா. ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஏன்ற பொசிஷனில் ஒரு பால் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ஹெச்ன்ற ஒரு ஹைட்டில் இருந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இதுக்குன்னு கொடுக்குறேன். அந்த இனிஷியல் வெலாசிட்டி u, சரிங்களாப்பா? இனிஷியலாக கொடுக்குற வெலாசிட்டி u. ஸோ இந்த வெலாசிட்டி அப்படின்றது ரிசால்ட் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸாக பிரியுது. எப்படி பிரியுது? இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு நம்ம ஏற்கனவே ப்ரொஜெக்ட் பண்ண இந்த டைரக்ஷனில் இருந்து தீட்டான்ற ஆங்கிளை வச்சு ரிசால்வ் பண்ணும்போது இந்த யூஎக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் u காஸ் தீட்டான்னு எடுப்போம். அதே நேரத்தில் இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படின்றத u sin தீட்டா அப்படின்னு நம்ம எடுப்போம்ப்பா. இந்த தீட்டாவுக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, சரிங்களா? ஸோ இந்த ஆப்போசிட் சைடை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? u sin தீட்டான்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த u sin தீட்டா அப்படின்னு எடுத்து இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி இனிஷியலாக எப்படி இருந்திருக்கும்னா 0ன்னு இருந்திருக்கும். ஆனால் நம்ம யூஎக்ஸ்ன்ற இனிஷியல் ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும், சரிங்களாப்பா? ஸோ அதை யூனே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு u இனிஷியலாக கொடுத்த வெலாசிட்டி u தானே, அப்போ யூனே எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இப்போ நம்ம பார்த்த இந்த இனிஷியல் டேட்டா வச்சு அட் எனி சுச்சுவேஷன், எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் சரி, இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு இந்த பால் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல இதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி அதே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம சொல்லியாச்சு. யூஎக்ஸ்ன்றது இனிஷியலாக சொன்னது, இந்த விஎக்ஸ் அப்படின்றது அட் டீன்ற டயத்தில் நம்ம சொல்கிறது, சரிங்களா? டீன்ற டைமில் நம்மளுக்கு இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணும்போது அந்த பாலோடைய ஹரிசாண்டல் வெலாசிட்டி அதே சேம் யூன்று தான் இருக்க போகுது. ஆனால் வெர்டிகல் வெலாசிட்டி என்ன செய்யும்? இங்கே வேரி ஆகிருக்கும். ஏன்னா இனிஷியலாக வேணால் 0வாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்த ரீச் பண்ணும்போது இதுக்கான ஆக்சிலரேஷன் டியூ டு த கிராவிட்டி அப்படின்றது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கும்? இதோடைய வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம், சரிங்களா? அப்போது கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் அதோட வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டிக்கு வேல்யூ இருக்கும், சரிங்களாப்பா? ஸோ அதனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல மோஷன் இன் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கான வெலாசிட்டி, அப்போது வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இது ஒரு 2 டைமென்ஷனில் இருக்குது, பார்த்தீங்களா? இது ஒரு எக்ஸ் காம்பனண்ட், இது ஒரு ஒய் காம்பனண்ட். இந்த வெர்டிக்கலாக இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து இவர் என்ன செய்கிறாரு? ஜம்ப் பண்ணுறாரு. அப்படி ஜம்ப் பண்ணும்போது இவருக்குன்னு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? இந்த இனிஷியல் வெலாசிட்டி படிப்படியாக அவர் கீழே வர்ற இந்த இடத்து வரைக்கும், கீழே வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி வேரி ஆகிட்டு வர்றதுல இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதே நேரத்தில் வெர்டிகல் வெலாசிட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஆல்வேஸ் வேரிடு. இது வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வேரி ஆகிட்டே இருக்கும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு சொல்லணும்னா vy ஈக்குவல் டு uy ப்ளஸ் gt, v ஈக்குவல் டு u ப்ளஸ் at நம்ம சொல்லுவோம்லப்பா. எஸ், இது ஒய் ஆக்சிஸுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி அப்படின்றது எர்த்தை நோக்கி வரும்போது பாசிட்டிவ்ப்பா, அதனால ப்ளஸ் ஜின்னு எடுத்துக்கிடுவோம். 9.8 மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரில் ஓன்ற ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஓன்ற ஒரு பால் ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்படி ஹரிசாண்டலி ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப இதுக்குன்னு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, அதான் யூ வெக்டார் இல்லையாப்பா? அதுவும் பர்டிகுலர் ஹைட்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது என்ன செய்ய போகுது? கண்டிப்பாக அதோடைய வெலாசிட்டி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற பொசிஷன் இந்த பீன்ற பாயிண்டில் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு டி டயத்தை ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையாப்பா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ், அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். யூ வெக்டார் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே இது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டி uy அப்படின்றது இனிஷியலாக வேணால் என்ன செஞ்சுருந்துருக்கும்? ஸ்டார்டிங் பாயிண்டில் 0, சரிங்களா? இனிஷியலாக 0ன்றனால uy ஈக்குவல் டு 0ன்னு இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பியை ரீச் பண்ணுற இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டயத்தை பொறுத்து இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸு, ஒய் ஆக்சிஸில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒய் இல்லையாப்பா? ஸோ இதுக்கான ஆக்சிலரேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்வேஸ் 0ப்பா. எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, அதாவது ஹரிசாண்டலி எந்த ஒரு கிராவிட்டியும் இல்லை. ஆனால் ஒய் ஆக்சிஸில் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? கிராவிட்டி இருக்குது. அதுவும் பாசிட்டிவ் டவுன்வர்ட் டைரக்ஷன்றதுனால, டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்றதுனால இந்த ஆக்சலரேஷனும் பாசிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடும்.
இது அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? ஆக்சலரேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு விஎக்ஸ் அப்படின்ற ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுத்தோம்னா அது அங்கேயும் என்னவா தான் இருக்கும்? கான்ஸ்டண்டா யூஎக்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? யூஎக்ஸ் மீன்ஸ் யூ, நம்ம இனிஷியலாக கொடுத்த வெலாசிட்டி. தென் வெர்டிகல் வெலாசிட்டி விஒய் அப்படின்றது வேரி ஆகும். இதைத்தான் நம்ம இங்கே பார்த்தோம். சரிங்களா? இந்த விஒய் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, யூஒய் பிளஸ் ஏஒய். தென் இந்த டைம் எவ்வளோ டைம் எடுத்துச்சோ அந்த டயத்தை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன், ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா இதோட பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டெல்லாம் முதல் சொல்லிடலாம். அதுக்கு தான் இந்த ரெண்டு கான்செப்டை முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ் எக்ஸ் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? எக்ஸ்ன்ற பொசிஷனுக்கு அது ரீச் பண்ணும்போது எக்ஸ் ஆக்ஸில் எக்ஸ்ன்ற இந்த டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் எக்ஸ் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த வெலாசிட்டி யூ அப்படின்றத யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டி அப்படின்றது அந்த டைம், எவ்வளோ டயத்துக்குள்ள நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கோ அது. ஏ அப்படின்றது ஏஎக்ஸ், அது 0 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி, தென் ஏஎக்ஸ் அப்படின்ற இந்த டேமு 0 ஆயிரும். சரிங்களா? ஏஎக்ஸ் டி ஸ்கொயர் அப்படின்றதுல இந்த டேம் என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஏன்னா இந்த ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது 0 இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? யூஎக்ஸ் டி. ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நம்மளுக்கு டி அப்படின்றது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் பை யூஎக்ஸ். சரிங்களாப்பா? இந்த வேல்யூ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்றதுக்கும் இதே போல் இதே ஈக்குவேஷனை நம்ம பயன்படுத்தோம்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட் பியில் அதே டைம் சேம் டயத்தில் நம்மளுக்கு ரீச் பண்ண அந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அலாங் த டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஈக்குவல் டு யூஒய், இந்த இடத்துல யூக்கு பதிலாக யூஒய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தென் இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிகலி 0. சரிங்களா? வெர்டிகலி இனிஷியல் வெலாசிட்டி 0. தென் டைம் டி அப்படின்றத நம்ம இங்கே டீனே எடுத்துக்கிடுவோம். தென் ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஏஒய் அப்படின்றத ஜி, தட் மீன்ஸ் 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கால்குலேஷனுக்கு வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர். தட் மீன்ஸ் த யூஒய் டேம் 0 ஆயிட்டா ஒய் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இந்த டி ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமில்லப்பா. அதை அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/2 ஜி இன்ட்டு எக்ஸ் பை யூஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டேம் எப்படி எழுதிக்கலாம்? ஜி பை 2ux ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேமில் இந்த ஜி பை 2ux ஸ்கொயர்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா? இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா கே ஈக்குவல் டு ஜி பை 2ux ஸ்கொயர்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா y ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன். அப்போ y ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை வச்சு நம்ம சொல்லும்போது இது ஒரு பேரபோலாக்கான ஈக்குவேஷன். இது ஒரு பேரபோலாக்கான ஈக்குவேஷன். அப்போ பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் எப்படி இருக்கும்னா ஒரு பேரபோலாவா இருக்கும். இதோட ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்றோம் அப்படின்னா இது ஒய் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ நம்மளுக்கு பாத் வந்து எப்படி இருக்குது? ஒரு பேரபோலாவா இருக்கு. சரிங்களா? இந்த பேரபோலா அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பாத்தா பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் பாத். அப்போ பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பேரபோலா அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றத பார்க்க போறோம். டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் த ட்ரெஜெக்டரி. அந்த பாதையை மொத்தமாக கடந்து போறதுக்கு அது எடுத்துக்கிடக்கூடிய மொத்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதை கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ இங்கேயும் ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸை வச்சு அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலால எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஒய், ஒய் ஆக்சிஸ்க்கு எஸ்ஒய் அப்படின்றத ஹெச் அப்படின்ற ஹைட்டாக எடுத்துக்கலாம்ப்பா. ஹெச்ன்றது மேக்ஸிமம் நம்மளுக்கு ரீச் பண்ண இந்த ஹைட்டு. ஸோ யூ அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும் 0. தென் டி அப்படின்றது தான் ஃப்ளைட் டைம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு ஏஒய் நம்மளுக்கு தெரியும் ஜி வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுமா? அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூஒய் டி பிளஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர். ஸோ இந்த டேம் 0 ஆகும் நம்மளுக்கு தெரியும். அதனால ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி டி ஸ்கொயர் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியது
ஃப்ளைட் டைம். அப்போ டி ஸ்கொயர்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதி டைம் அங்கிட்டு கொண்டு வரும்போது 2h/g. தட் மீன்ஸ் t ஈக்குவல் டு √2h/g. ஸோ இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் ஆச்சு, இதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துக்கிறோம். இதுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுமா, s ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்முலால இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் ரேஞ்ச். ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படின்றது u ஈக்குவல் டு ux. இனிஷியலாகவே நம்ம என்ன செஞ்சு வச்சுருந்தோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதையே அப்படியே இங்கே போட்டுற வேண்டியதான். தென் a அப்படின்றது ax, தட் மீன்ஸ் 0. ஹரிசாண்டல் காமன் ஆக்சலரேஷன் 0 இல்லையா. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த டைம் t அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃப்ளைட் டைம். √2h/g சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் எழுதலாமா, தட் மீன்ஸ் r ஈக்குவல் டு uxt. தட் இந்த டைம் 0 ஆயிரும். ஸோ அதனால் நம்ம எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். ux அப்படின்றது என்னதுப்பா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி, ux கான்ஸ்டன்ட். தென் t-யோட வேல்யூ √2h/g. ஸோ ux எழுதிக்கலாம், அல்லது இனிஷியலாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெலாசிட்டி u, தென் 2h/g இப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஹரிசாண்டல் ரேஞ்ச். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிசல்டன் வெலாசிட்டி, த வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் எனி இன்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கதையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஓன்ற ஒரு பால் நம்மளுக்கு ஹரிசாண்டலாக என்ன செய்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஆனால் அது என்ன செய்யுது, ப்ரொஜெக்ட் ஆகி வர்ற அந்த பாதை ஒரு பேரபலாவாக கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது. இந்த கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும்போது அது ஏ அப்படின்ற பாயிண்டில் ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கிடும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட்டை நம்ம ஹெச்னு எடுத்துருந்துருப்போம் இல்லையாப்பா. இதோட ஹைட்டு ஹெச் இந்த சர்ஃபேஸில் இருந்து. ஸோ இதில் பி அப்படின்ற இந்த பாயிண்ட் வழியாக இது ரீச் ஆகி போகிற இந்த பாதையை இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்னு இருந்தோம். இந்த பாயிண்டில் இதோடைய ஹரிசாண்டல் வெலாசிட்டியை vx அப்படின்னும், வெர்டிக்கல் வெலாசிட்டியை vy அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களாப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே பார்த்தது தான். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசல்டன் வெலாசிட்டியை எப்படி எழுதுறது பார்க்கலாமா. இந்த பிக்சரை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ரிசால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வரைஞ்ச இந்த டிராயிங்கை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி u அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையாப்பா. ஸோ ux ஈக்குவல் டு u அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் இனிஷியலி இதோட வெர்டிக்கல் வெலாசிட்டி நம்மளுக்கு 0ன்னு தெரியும். அதோட ஆக்சலரேஷன் ay அப்படின்றது gன்னு தெரியும். எக்ஸ் காம்பனன்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி படித்ததுல இருந்து தெரியும். சரியாப்பா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாயிண்ட் Pல இருந்து இந்த vன்ற வெலாசிட்டி இந்த பாயிண்ட் Pயை ரீச் பண்ணுற இந்த t டயத்தில் எக்ஸ் ஆக்ஸ் காம்பனண்ட்டை vxனும் y ஆக்ஸ் காம்பனண்ட்டை vyன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு இதை ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம், இன் எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனண்ட் வச்சு வெலாசிட்டி vx ஈக்குவல் டு ux ப்ளஸ் axt அப்படின்னு சொல்லலாமா. ஸோ ax 0 இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் vx வேல்யூ என்னவா தான் இருக்கும், ux, தட் மீன்ஸ் த இனிஷியல் வேல்யூ. சரிங்களாப்பா. இனிஷியலாக நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த வெலாசிட்டி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. தென் இன் y ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது vy ஈக்குவல் டு uy ப்ளஸ் ayt. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி y ஆக்சிஸ் 0. ஸோ ayt மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். தட் இஸ் த g வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி vy ஈக்குவல் டு gt. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனன்ட்ஸாக பிரிச்சும் பாருங்க. v வெக்டார் ஈக்குவல் டு vx வெக்டார் ப்ளஸ் vy வெக்டார். இது எப்படி எழுதிக்கலாம்ப்பா, vxன்றது இங்கே u, எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனன்ட்ன்றதுனால ஐ கேப் போட்டிருக்கும். அதே இது இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்றது gt அப்படின்றது ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா. ஸோ அந்த ஒய் ஆக்சிஸ்க்கான வெலாசிட்டியை gt ஜே கேப் அப்படின்னு எழுதும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அப்படி எழுதுமா, u ஐ கேப் ப்ளஸ் gt ஜே கேப் இப்படி எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கும்போது எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த v வேல்யூ அப்படின்றது ரிசல்டன் வெலாசிட்டி அப்படின்றது அட் எனி இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப் த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் d ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும்ப்பா. இந்த கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டியும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் வெலாசிட்டியும் இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே டைம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் டைம், ஃப்ளைட் டைமை நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா. டோட்டல் டைமை கால்குலேட் பண்ண தெரியும்லப்பா, d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இதை இந்த இடத்துல டைம் பீரியடுக்கு பல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் ஹிட் த கிரவுண்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஏங்க ஃப்ளைட் டைம் என்னது, t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/g. கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட ஃபைனல் ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி அப்படின்றது அங்கேயும் என்னவா தான் இருக்கும், யூன்னு தான் இருக்கும்.
ஆனால் வெர்டிகல் வெலாசிட்டி யூஒய் அப்படின்றது ஜிடின்னு இருக்கும். சரிங்களா? டி அப்படின்றது ஃப்ளைட் டைம். ஸோ இந்த ஃப்ளைட் டைம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? விஒய் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இந்த ஜி அப்படின்றத ரூட்டுக்கு வெளியே இருக்கிறத ரூட் ஜி அண்ட் ரூட் ஜி அப்படின்னு எடுத்தோம்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூட் ஜியும் கீழே உள்ள ரூட் ஜியும் டினாமினேட்டரில் உள்ளதும் ஸ்ட்ரைக் ஆகிடும். அப்போது √2gh எழுதலாம் இல்லையாப்பா? ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஈக்குவேஷனில் g² d² அப்படின்னு இருக்கிற இந்த டேமுக்கு பதிலாக இந்த விஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தட் மீன்ஸ் v ஈக்குவல் டு vx வெக்டார் ப்ளஸ் vy வெக்டார் அப்படின்னு மேக்னிடியூட் ஃபார்மில் இருப்போம். அதில் v ஈக்குவல் டு √vx² ப்ளஸ் vy² அப்படின்றதுக்கு vx² பதிலாக u² அப்படின்னும் vy² பதிலாக 2gh அப்படின்றதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். vy தான் இது. என்ன vy² என்னது? 2gh இல்லையாப்பா? ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்பீட் அட் த கிரவுண்டு. சரிங்களா? கிரவுண்டில் ஹிட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்பீடுப்பா. ஸோ இதேமாரி நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.